சுமார் 5 வருஷம் உலகத்தோடு எல்லா கண்டத்திலையும் பரவி நடந்துட்டு இருந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி சரணடைஞ்சும் ஒரு முடிவு இல்லாம நீடிச்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு முக்கிய காரணமே வார்ல சரணடைய விருப்பம் இல்லாத ஜப்பான் அமெரிக்காவோட தொடர்ந்து போர்ல ஈடுபட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜப்பான் மேல அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண ஜப்பான் அரசாங்கம் செகண்ட் வேர்ல்டு வார்ல அன்கண்டிஷனலா சரணடைஞ்சாங்க. இந்த 1939 to 1945 செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன், இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் உலகத்துல புதுசா நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. மேலும் நியூக்ளியர் வெப்பனை மையமா வச்சு உலகத்துல எப்ப வேணா தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுன்ற சிச்சுவேஷனும் புதுசா கிரியேட் ஆச்சு. நியூக்ளியர் வெப்பனை ஃபர்ஸ்ட் தடவை ஃபேஸ் பண்ண செகண்ட் வேர்ல்டு வாராலே உலகத்துல பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதோட சேர்த்து செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுத்தின தாக்கத்தால உலகத்துல ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டத்துல புதுசா பல நாடுகளுமே உருவாச்சு. இதுக்கப்புறம் உலகத்துல தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா நியூக்ளியர் வெப்பனை மையமா வச்சுதான் இருக்கும்னு உலக மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதுக்கேத்த மாதிரி தான் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் உலகத்துல கோல்டு வார ஸ்டார்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கி தொடர்ந்து சோதனை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப தாக்குதல் நடத்துறதுக்காக பாமர் விமானங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த இந்த நாடுங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கே போய் தாக்குதல் நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதனாலே அமெரிக்கா, சோவியத் ரஷ்யாவால உலகத்துல எப்ப வேணா தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகலான்ற சிச்சுவேஷனோட தான் ஒவ்வொரு நாளுமே கடந்து போயிட்டு இருந்தது. குறிப்பா 1962ல அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் ரொம்பவே க்ளோஸ் ரேஞ்சில தேர்ட் வேர்ல்டு வார் கிட்ட போனாங்க. ஏன்னா அந்த வருஷம் கியூபாவுடைய பாதுகாப்பு அதிகமாக்குறேன்னு சொல்லி சோவியத் ரஷ்யா தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் கியூபாவுல கொண்டு போய் வச்சாங்க. இதனால கோபமான அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி கியூபாவை சுத்தி வளைச்சு போர் தொடுக்க தயாராக உலகமே ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் நோக்கி போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அமெரிக்கா, சோவியத் ரஷ்யாவுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் ஒரு முடிவுக்கு வந்தது. இதுக்கு அடுத்தபடியா 1971ல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த பங்களாதேஷ் வார் அப்ப அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக இருந்தது. ஆனா இந்த பங்களாதேஷ் வார்ல அமெரிக்காவும் பிரிட்டனும் பின்வாங்க தேர்ட் வேர்ல்டு வார்க்கான பதற்றன்றது ஸ்டாப் ஆச்சு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் கடந்த 2022ல ரஷ்யா தன்னோட எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கிற முன்னாள் சோவியத் யூனியன் நாடான உக்ரைன் மேல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் பேர்ல நேரடியான ஒரு போரை தொடுத்தாங்க. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவுடைய இந்த போர்ல அமெரிக்காவும் அவங்களுடைய நேட்டோ நாடுகளும் நேரடியா போர்ல குதிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா உக்ரைன்ல அமெரிக்கா நேரடியா கால் பதிச்சா அணு ஆயுத போரும் தேர்ட் வேர்ல்டு வாரும் உடனே ஸ்டார்ட் ஆகும்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேரடியா எச்சரிச்சாரு. இதனால உக்ரைன் போர்ல நேரடியா ஈடுபடாத அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுதம் மட்டும் கொடுத்து உதவிட்டு வராங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உலகத்துல தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதிக பதட்டம் உள்ள இடமா தென் சீன கடல் பகுதி தான் இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க கணிச்சு சொல்றாங்க. இப்போதைக்கு உலகத்தோடைய செகண்ட் பிகஸ்ட் எக்கானமியா இருந்துட்டு இருக்க சீனாவுடைய முக்கியமான வர்த்தக பாதையா இருக்கிற தென் சீன கடல் பகுதியில சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தென் சீன கடல் பகுதியால அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு நடுவுல நேரடியான போர் ஏற்படுமான்றத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம், அதே மாதிரி வீடியோவாவும் கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் எப்படி இந்தியாவுக்கு முக்கியமான கடல் பகுதியா இருக்குதோ அதே போல சீனாவுக்கு பாதுகாப்பு வர்த்தகத்துக்கான முக்கியமான கடல் பகுதியா தென் சீன கடல் பகுதி இருக்குது. ஆசியாவில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடான சீனாவுக்கு ரொம்பவே முக்கியமான கடல் பகுதியா இருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதி 3.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதா இருக்கு. இந்த தென் சீன கடல் பகுதி தான் உலகத்துல கடல் வழியா நடந்துகிட்டு இருக்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல 30% வர்த்தகத்தை தாங்கிட்ட வச்சிருக்கக்கூடிய முக்கியமான கடல் பகுதியா இருக்கு. இதனாலே இந்தியன் ஓஷன் ரீஜன் எப்படி உலகத்துல முக்கியமான கடல் வழி வர்த்தக பாதையா இருக்குதோ அதே போல சீனா ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதியும் உலக நாடுங்க உன்னிப்பா கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இது மட்டும் இல்லாம பசிபிக் ஓஷனி, இந்தியன் ஓஷனி இணைக்கக்கூடிய முக்கியமான கடல் வழி வர்த்தக பாதையாவும் தென் சீன கடல் பகுதி தான் இருக்குது. பசிபிக் ஓஷன்ல இருந்து 80% வர்த்தகன்றது இந்த தென் சீன கடல் பகுதியை மையமா வச்சு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஜியோ பாலிடிக்ஸ்ல ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதியில சீனா மட்டும் ஒரே நாடா இல்ல, இந்த கடல் பகுதியை சீனா கூட சேர்த்து பல நாடுங்க பங்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான நாடுங்க யாராருன்னு பார்த்தோம்னா வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இவங்க கூட புரூனே, தைவான், தென்கொரியா, ஜப்பானுமே அடங்குவாங்க. ஆசிய கண்டத்துல இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் உட்பட 10க்கும் மேற்பட்ட நாடுகளோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க சீனா தன்னோட எல்லை
எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளோட சீனா ஏதாவது ஒரு எல்லை பிரச்சனையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகளோட முட்டலும் மோதலமா இருக்கக்கூடிய சீனா தென்சீன கடல் பகுதியில மட்டும் சும்மாவா இருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய வியட்நாம்ல இருந்து ஜப்பான் வரைக்குமே பல நாடுகளோட சீனா தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் வராங்க. இதுல பிலிப்பைன்ஸோட தொடர்ந்து மோதல்ல ஈடுபடக்கூடிய சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட கடற்படை பிலிப்பைன்ஸ் நேவியோட ரோந்து கப்பல் மேலலாம் தண்ணியை பீச்சு அடிக்கிற மாதிரியான தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ரீசெண்டா கூட பிலிப்பைன்ஸ் தன்னுடைய பாதுகாப்பு அதிகரிக்கிற விதமா இந்தியா கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கியிருந்தாங்க. இப்படி தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் சீனா ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகிட்ட சீன அரசாங்கம் முதன்மையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 3.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தென் சீன கடல் பகுதியில் 90% கடல் பகுதி எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல மத்த நாடுங்க உரிமை கோரத்தை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சீன அரசாங்கம் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு அடுத்தபடியா சீன அரசாங்கம் முன்வைக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா அதிகப்படியான இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் எல்லாம் சீனாவுக்கு மட்டுமே சொந்தம்னு சீன அரசாங்கம் சொல்லிட்டு வராங்க. ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா தென் சீன கடல் பகுதியில் 11 பில்லியன் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் இருக்கிறதாவும் இது மட்டும் இல்லாம பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இயற்கை எரிவாயும் தென் சீன கடல் பகுதியில் கொட்டி கிடக்கிறதா அந்த நிறுவனம் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. மேற்படி சீனா முன்வைக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா உட்பட தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஐநா சபையோட சர்வதேச சட்டத்துக்கு எதிராக தென் சீன கடல் பகுதியை முழுசா ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோட சீனா செயல்பட்டு வரத்தான் இந்த நாடுங்க குற்றம் சாட்டுறாங்க. ஐநா சபையோட கடல் வர்த்தகத்துக்கான சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டோடைய கடற்கரையில இருந்து கடல் பகுதிக்குள்ள 370 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ன்ற பேர்ல அந்த நாட்டுக்கு சொந்தம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது குறிப்பிட்ட அந்த 370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதி அந்த நாட்டுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம்னு இந்த சர்வதேச சட்டம் சொல்லுது. உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ் மலேசியாவுடைய கடற்கரையில இருந்து 370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதி அந்த நாட்டுக்கு மட்டும் தான் சொந்தம். ஒருவேளை அந்த கடல் பகுதியில கச்சா எண்ணெய், கேஸ் எதனா கிடைச்சதுன்னா அதுவும் அந்த நாட்டுக்கு மட்டும் தான் சொந்தம். இதைத்தான் 1973ல யுனைடெட் நேஷன்ஸால உருவாக்கப்பட்ட EESன்ற இந்த சட்டம் சொல்லுது. தென் சீன கடல் பகுதியில இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளார வராத மிச்சம் இருக்கக்கூடிய கடல் பகுதிங்க தான் இன்டர்நேஷனல் சீ வாட்டர்ஸா மத்த நாடுகளுக்கு எல்லாம் பொதுவானதா இருக்கும். ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் 1940ஸ்ல சீனாவை ஹோமிங்டன் அரசாங்கம் ஆண்டுட்டு இருந்தப்ப சீனா மேல போர் தொடுத்த ஜப்பான் படைங்க சீனாவுடைய பல பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கடல் வர்த்தகத்துல முக்கியமான பாதையா இருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதியுமே முழுசா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1945ல அலைடு போர்ஸ் கிட்ட ஜப்பான் சரணடைஞ்ச கையோட சீனாவிலையும் உள்நாட்டு போர் தொடங்குச்சு. இந்த உள்நாட்டு போர்ல ஜெயிச்ச கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1949ல மாவோ தலைமையில சீனாவுல புதுசா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. அடுத்தபடியா 1950ஸ்ல திபெத், இன்னர் மங்கோலியா, ஜின்ஜியாங் உட்பட பல பகுதிகளை தன்னுடைய அட்டானமஸ் ரீஜனா இணைச்சுக்கிட்டு சீனா ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடா மாறினாங்க. அதே சமயம் தைவானுக்காக தென் சீன கடல் பகுதியை குறி வச்ச சீனா புதுசா எல்லை கோடெல்லாம் உருவாக்கி தென் சீன கடல் பகுதியை முழுசா உரிமை கோர ஆரம்பிச்சாங்க. 2000 ஆண்டு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா மாதிரியான சின்ன சின்ன நாடுகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்த சீனாவுக்கு அதுவே 2000 ஆண்டுக்கு அப்புறம் தென் சீன கடல் பகுதியில உலக வல்லரசான அமெரிக்காவை நேரடியா ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் உருவாச்சு. சீனாவுடைய மைண்ட் வாய்ஸை பார்த்தனா இவன் வேற இங்க புதுசா வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானேன்னு தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல 2010க்கு அப்புறம் உலகத்தோடைய 2வது பொருளாதார சக்தியா சீனா மாறினாங்க. அதே சமயம் உலகத்தோடைய ராணுவ வல்லரசாவும் மாறத்துக்காக தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதுக்காகத்தான் 100 லட்சம் கோடி பட்ஜெட்ல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் மூலமா 3 கண்டத்தை இணைக்கக்கூடிய பிரம்மாண்ட திட்டத்தையும் சீனா பண்ணிட்டு வராங்க. இதே வேகத்துல போன 2040க்கு அப்புறம் உலகத்தோடைய நம்பர் 1 பொருளாதார நாடா சீனா மாறத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்டும் கணிச்சு சொல்றாங்க. சீனாவுடைய வேகத்தை கட்டுப்படுத்த நினைக்கிற அமெரிக்கா அதுக்காக பல வகையில முயற்சி பண்ணிட்டு வராங்க. மேலும் இதுக்காக அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதம் தான் தென் சீன கடல் பகுதி. தென் சீன கடல் பகுதியில சீனாவை ராணுவ ரீதியா சுத்தி வளைக்கிற விதமா அமெரிக்க ராணுவ தளங்களை உருவாக்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக ஜப்பானோடைய ஒக்கினாவா தீவுங்க, சீனாவுடைய பாலவன், லூசான் தீவுங்க, இது மட்டும் இல்லாம வியட்நாமோடைய டனாங், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உட்பட தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல அமெரிக்கா 100க்கும் அதிகமான ராணுவ தளங்களை உருவாக்கி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஜப்பான் தென்கொரியா பகுதியில தன்னுடைய ஏர்கிராப்ட் கேரியர்ஸையும் சப்மரைன்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிற அமெரிக்கா அங்க இருந்து சீனா வடகொரியாவுடைய நடவடிக்கைகளை துல்லியமா கண்காணிச்சுட்டு வராங்க. சீனாவும் தென் சீன கடல் பகுதியில லியனாங், ஷேண்டாங், ஃபியூஜியான் மாதிரியான ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் தன்னுடைய பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலும் தன்னுடைய கடற்படையில இருக்கக்கூடிய 60க்கும் அதிகமான சப்மரைன்ஸையும் நியூக்ளியர் பாலிஸ்டிக் சப்மரைன்ஸையும் தென் சீன கடல் பகுதியை சுத்தி தான் வளவரம் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா தென் சீன கடல் பகுதியில தன்னுடைய ராணுவ தளங்கள் மூலமா சீனாவை சுத்தி வளைச்சிருக்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா சீனா தன்னுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட முப்படைகளையும் தென் சீன கடல் பகுதியில அதிகமா கூச்சி வச்சிருக்கிறதுனால ஜியோ பாலிடிக்ஸ்ல தென் சீன கடல் பகுதி எப்பவும் ஒரு போர் பதட்டம் நிறைஞ்சதாவே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தென் சீன கடல் பகுதியை தாங்கிட்டே தக்க வச்சுக்கிறது
பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா எல்லா வகையான முயற்சிகளையும் பண்ணுவாங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி வீடியோவை முழுசா பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலே எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.